ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாக்லேட் மஃபினோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, இது கூட ஒரு 1/4 கப்பு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 1/2 கப் அளவுக்கு கிரேட் பண்ண டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு பட்டரும் ஆயிலும் வந்து நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் கூட 1/4 கப் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 சின்ன சைஸ் அளவுக்கு முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக சாக்கோ சிப் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து பேட்டரில் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப் சேர்க்கறதுனால கேக் பேக் ஆகி வரும்போது அந்த சாக்கோ சிப்பெல்லாம் உள்ளே மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கப் கேக் மோல்டில் வந்து பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். 3/4 வாசி அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். பேட்டர் ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் சாக்கோ சிப் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து கேக் பேட்டரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கேக் டின்குள்ளே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து பேக்கிங் டைமில் வந்து சேஞ்சஸ் வரலாம். இப்போ பாருங்கள், கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிடுச்சு. நான் இதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் ஈஸியான டேஸ்டியான சாக்லேட் மஃபின்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.